அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அறிவியலுடன் தொடர்புடைய ஆன்மீகத்தை தொடர்ந்து பின்பற்றி வாழ்வில் ஆனந்தமாய் இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்மீகத்தை பற்றி பல தகவல்களை நமது சேனலில் பார்க்கலாம். சனி பகவான் நவக்கிரகங்களில் ஒருவர். நீதிக்கும் ஒழுக்கத்திற்கும் தர்மத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். இவர் சூரிய தேவருக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர். கருப்பு நிறத்துடன் காக்கையை வாகனமாக கொண்டவர். நவக்கிரகங்களில் மெதுவாக நகரக்கூடியவர் சனி பகவான். கர்மகாரகன் என்றும் அழைப்பர். ஜோதிடத்தில் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுவது சனி பெயர்ச்சியாகும். இவருடைய கால் சிறிது ஊனம் என்றும் அதனால் மெதுவாக மந்தமாக நடப்பவர் என்றும் கூறப்படுகிறது. இவர் மற்ற கிரகங்களை விட ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் தங்குவார். சனி நுழையக்கூடிய ராசி அதற்கு முன் மற்றும் பின் உள்ள ராசிகளுக்கு 7.5 சனி பாதிக்கும். சூரிய தேவரின் மனைவி சந்தியாதேவி நீண்ட நெடுங்காலமாக சூரியனையும் அவரது வெப்பத்தையும் அருகில் இருந்து தாங்கி வந்ததனால் தன்னுடைய சக்தியை இழந்தார். அதனால் அவர் பூலோகம் சென்று தவம் செய்து மீண்டும் சக்தியை பெற எண்ணினார். இதனை சூரியனிடம் சொல்ல பயந்த சந்தியா தன்னுடைய நிழலிலிருந்து தன்னை போல் உருவத்தினை தோற்றுவித்து அந்த பெண்ணுக்கு சாயாதேவி என்று பெயரிட்டு சந்தியா தவம் செய்வதற்காக பூலோகம் சென்றார். அந்நிலையில் சாயாதேவி சூரியனுடன் வாழ்ந்து வந்தார். சாயாவிற்கு சனி என்ற மகன் பிறந்தார். நிழலின் மகனாக பிறந்ததனால் சனி கருமை நிற தோற்றத்தில் இருந்தார். இதனால் சூரியன் சனியை தன்னுடைய புதல்வனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் சாயாதேவி கண்ணீர் விட்டு அழுதார். அதனை கண்டு கோபம் அடைந்த சனி தன் வக்கிர பார்வையை சூரியன் மீது செலுத்தினார். இதனால் சூரியன் மீது கிரகணம் ஏற்பட்டது. சனியின் சக்தியை கண்டு ஆச்சரியப்பட்ட சூரியதேவன் இதனை பற்றி சிவபெருமானிடம் கேட்டார். அதற்கு சிவபெருமான் தேவர்கள், கடவுளர்கள், மக்கள் என்ற பாரபட்சமின்றி அனைவருக்கும் அவரவர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை தருவதற்கு சனி பிறந்துள்ளதாக கூறினார். இதனால் மகிழ்ந்த சூரியன் தன்னுடைய புதல்வனாக சனியை ஏற்றுக்கொண்டார். பாரபட்சமின்றி நீதி வழங்க வேண்டும் என்பதால் பந்த பாசங்களை துறந்து சனி தன் பெற்றோரை பிரிந்து சனி வாழத் தொடங்கினார். இவரது வக்கிர பார்வையின் பிடியில் சிவபெருமான் உட்பட யாருமே தப்பியதில்லை என்று கூறுவர். சனீஸ்வரன் கருமை நிறத்திலான குறியீடை கொண்டிருந்தார். கோயில்களில் சனீஸ்வரனுக்கு கருமை நிற ஆடையை சாத்துவார்கள். கோயில்களில் கரிய எல்லை முடிந்த கருமை நிற துணியை திரியாக கொண்ட விளக்குகளும் கொடுக்கப்படுகிறது. சனீஸ்வரனின் வாகனம் கருமை நிறமுடைய காகமாகும். இவ்வாறு சனீஸ்வரனுக்கு பல்வேறுபட்ட குறியீடுகள் கருமை நிறம் கொண்டவையாக உள்ளன. இருள் சூழ்ந்த பாதாள உலகத்தினை குறிப்பதாகவும் இருக்கிறது என்பர். கிரகங்களில் சேவகனாக இருக்கிறார். சனீஸ்வரன் மனித உடலில் நரம்பு ஆவார். தொடை, பாதம், கணுக்கால் இவற்றில் இருப்பதாக கூறுவர். பஞ்சபூதங்களில் காற்று. ஊழியர்கள் அதாவது வேலையாட்களை பிரதிபலிப்பவர் சனி பகவான். பாப கிரக வரிசையில் முதலிடம் வகிப்பவர். இவரின் நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. யோக பொருட்களில் இரும்பு சனீஸ்வரனுக்கு உரியது. ரத்தினம், நீலக்கல். லக்னத்தில் சனி நின்றால் ஆயுள் விருத்தி உண்டு. 3ஆம் இடத்தில் இருந்தால் தீர்க்காயுள். சரளமான பணவருவாய், பெயர், புகழ் மற்றும் அரசியல் செல்வாக்கு கிடைக்கும். 6இல் அமர்ந்திருந்தால் தனயோகம், சத்ருஜயம், தன்மான குணம், தைரியம், அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்று ஜோதிடத்தில் கூறுவார்கள். ஜோதிடத்தின்படி சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் தங்கியிருப்பார். ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு கடந்து செல்வதை சனிப்பெயர்ச்சி என்று கூறுவர். சனீஸ்வர பகவானின் சனிப்பெயர்ச்சி 7.5 சனி, மங்கு சனி, பொங்கு சனி, தங்கு சனி, மரணச்சனி என சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. சனி பகவான் கிரகஸ்துதி, சனி காயத்ரி மந்திரம் போன்றவை சனீஸ்வர பகவானின் கடினமான பலன்களை பெறக்கூடியவர்கள் சனியின் அசுப பலன்களிலிருந்து விடுபட சனிக்கிழமைகளில் பாராயணம் செய்து வரலாம். சனீஸ்வரனின் அசுப பலன்களிலிருந்து விடுபட அருகில் உள்ள அனுமன், விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வரவும்.
ஏழை எளியோருக்கு உணவு தானம், அடிப்படை பொருட்களை தானமாக கொடுப்பது நல்லது. சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம். அனுமன் சாலிசா, சிவ மந்திரம் ஆகியவற்றை உச்சரித்து பலனை பெறலாம். கருமை நிறத்தில் நீண்ட கண்கள் மற்றும் அமைதியான முகப்பாடுடன் திகழக்கூடிய சனீஸ்வர பகவான் நீதியின் கடவுளாக இருக்கிறார். கர்ம மற்றும் நியாயத்தின் தெய்வமாக கருதப்படுகிறார். நல்லவர்களுக்கு நல்ல பலனும் தீயவர்களுக்கு தக்க பலனும் அளிப்பவர். காகத்தை வாகனமாக கொண்ட இவர் சில இடங்களில் கழுகு வாகனமாகவும் குறிப்பிடப்படுகிறது. நவக்கிரகங்களில் மிகவும் பலம் வாய்ந்தவர். இவர் செல்வமும் தர்மமும் வழங்குபவர். சனி பகவானின் அருளால் கல்வி, தொழில், நிலத்தில் வளம் கிடைக்கும். சனி பகவானின் முக்கியத்துவம் மிக்க திருத்தலம் திருநள்ளாறு. இங்கு சனி பகவானை வழிபட்டு வந்தால் சனிதோஷம் நீங்கி சனி பகவானின் அருள் பெருமளவில் கிடைக்கும். சனி தசையில் சனி பகவான் அருள் பெற்றால் சிரமங்கள் நீங்கி நல்ல வாழ்க்கை அமையும். பக்தர்கள் உண்மையான மனப்பூர்வ வழிபாட்டில் ஈடுபட்டு ஏழைகளுக்கு தானம் அளிக்கலாம். எள் எண்ணெய், கருப்பு துணி, இரும்பு பொருட்களை தானமாக வழங்கலாம். சனி பகவான் துன்பங்களை நீக்கி வாழ்வில் முன்னேற்றம் அளிப்பவர். இவ்வாறு செய்வதால் சனி பகவான் துன்பங்களை நீக்கி வாழ்வில் முன்னேற்றத்தை அளிப்பார். சனி பகவானை வழிபடும்போது மனதில் அமைதி, பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை அதிகரிக்கிறது. இந்தியாவில் புகழ்பெற்ற சனீஸ்வரன் தலங்களில் புதுச்சேரியில் உள்ள திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில் ஆகும். இத்தலத்தில் சனீஸ்வர பகவானுக்கு தனியாக சன்னதி உள்ளது. காசியில் சிவபெருமானை வழிபட்ட பிறகு சனீஸ்வரன் இங்கு வந்து வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. தேனி மாவட்டம் குச்சனூர் சனீஸ்வரன் கோயில். இங்கு சனீஸ்வரன் சுயம்புவாக உள்ளார். இக்கோயிலில் மூலவராக சனீஸ்வரன் உள்ளது சிறப்பாகும். இலங்கையில் சனீஸ்வரன் ஆலயம் திருகோணமலை நகரத்தின் மரத்தடி என்றழைக்கப்படும் இடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் கோயிலுக்கு எதிரே அமைந்துள்ளது. இந்த ஆலயமானது 1855ஆம் ஆண்டளவிலே கட்டப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள புளியகுளம் என்னும் ஊரில் லோகநாயக சனீஸ்வரன் கோயில் உள்ளது. இங்கு உலோகத்தினால் ஆன சனீஸ்வர பகவானின் சிலை மூலவராக அமைந்துள்ளது. கருணை திருவுருவம் கொண்ட சனி பகவானை வழிபட்டு நாமும் ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து சனி பகவானின் அருளை பெறுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நாம் இன்னொரு ஆன்மீக தகவலில் சந்திப்போம். தேங்க்யூ. பி பாசிட்டிவ், பி ஹாப்பி.